சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல நம்ம சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இட்லி, தோசைக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு கிரேவி வைக்க போறோம். உருளைக்கிழங்குல பார்த்தீங்க அப்படின்னா, பொட்டாசியம், ஃபைபர் எல்லாம் நெறைய இருக்கு. உருளைக்கிழங்குல அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. அதே சமயம் இது 2 நாள் வரைக்குமே கெட்டுப் போகாது. அப்படிங்கிறதுனால நீங்க ஃபர்ஸ்ட் டே பண்ணீங்கன்னா, அதே டேஸ்ட் செகண்ட் டேவும் இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம வறுத்தரைக்கிறது ஒரு சிலது பண்ணணும். அதுக்கு நிலக்கடலை எடுத்துக்கலாம். பச்சை நிலக்கடலை தான். இத முதல்ல நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இதுல தேங்காய் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்ணாமயே டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது முட்டையிலேருந்து ஆரம்பிச்சு நீங்க சிக்கன் எல்லாத்துலயுமே நீங்க பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுல பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அதுக்கப்புறமா எள்ளு போட்டுக்கலாம். எள்ளு போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். இதே மெத்தட்ல நான் காலிஃப்ளவர் கிரேவியும் போட்டிருக்கேன். இப்போ ஒரு கையளவு கொத்தமல்லி, அதையும் போட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் அந்த சூட்டோடயே லைட்டா ரோஸ்ட் பண்ணா போதும். இப்போ கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சுக்கலாம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, புதினா எல்லாம் நீங்க ஆட் பண்ண வேணாம். இதுல புதினா ஆட் பண்ணீங்கன்னா, டேஸ்ட் கொஞ்சம் மாத்தி விடும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைனான பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு பாருங்க, ஒரு 2லேருந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்க ஃபேமிலியில அதிகமா இருந்தாங்க அப்படின்னா, இன்னும் எக்ஸ்ட்ரா உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், மஷ்ரூம், அதுக்கப்புறமா முட்டை, சிக்கன், மட்டன் எல்லாமே இதுக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். ஈவன் நீங்க சோயால கூட பண்ணி பாருங்க. சோயா அதுக்கப்புறமா சிக்பீஸ்ல கூட நல்லாயிருக்கும். கொண்டைக்கடலைல. இது ஓரளவுக்கு பெரிய பெரிய கியூப்ஸா தான் நம்ம போடணும். சின்ன சின்னதா போட்டீங்க அப்படின்னா, மாவு மாதிரி ஆயிடும். இப்படி போடும்போது மட்டும் தான் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, குக்கர்ல எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் ரொம்ப ரொம்ப போட்டீங்க அப்படின்னா, ஃப்ளேவர் அதிகமாயிடும். இப்போ கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு. இதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்த நல்லா பொடி பொடியா கட் பண்ணி போட்டு, அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இல்ல நீங்க பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு எல்லாம் அரைச்சும் போடலாம். பட் நான் ஏன் இதுக்கு போடலைன்னா, ஏற்கனவே எல்லாம் வறுத்து அரைச்சதுனால, திரும்ப திரும்ப அரைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ப்ரொசீஜர் அதிகமாகும். அதனால தான். இப்போ 2 தக்காளி போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வணக்கி எடுக்கணும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தக்காளி போடாமயும் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப மேட்ச் ஆகுற ஒரு கிரேவினா, கத்திரிக்காய் யூஸ் பண்ணலாம். கத்திரிக்காய் நல்லா யூஸ் ஆகும். அப்புறம் சீம கத்திரிக்காயும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, மசாலா பொடி போடணும். இல்ல நான் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள் இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா தூள் அப்படிங்கிறது நான் வீட்ல செஞ்ச கரம் மசாலா. இப்போ பார்த்தீங்கன்னா, இதில நம்ம உருளைக்கிழங்கு போட்டுருவோம். இன்னும் குழந்தைகளுக்கு அதிகமா பிடிக்கும்னா, நீங்க பன்னீர இதே மாரி சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி போட்டு, அதையும் பண்ணலாம். நான் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் போடுறேன். இந்த உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் பண்ணா தான் அந்த பச்சை வாசனை போகும். ஸோ இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்திடலாம். இந்த மசாலாவோட சேர்ந்து முதல்ல அது லைட்டா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா, அரைச்சு வச்ச விழுத போடுவோம். அரைச்சு வச்ச விழுத போட்டுட்டு, லைட்டா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். என்ன 1 நிமிஷம், 2 நிமிஷம் தேவைப்படும் அவ்வளோதான் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இதில தண்ணி ஊத்துவோம். தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். உங்களுக்கு திக்கா வேணுமா? தின்னா வேணுமா? மீடியமா வேணுமா? அந்த கிரேவி அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஸோ குக்கர்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே தேவையான அளவு உப்பு போட்டுறலாம். இப்போ புளி. புளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு நெல்லிக்காய விட கொஞ்சம் குறைவான புளி எடுத்துட்டு, நல்லா கரைச்சுட்டு அதையும் நம்ம ஊத்திடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இத மூடி மீடியம் ஃப்ளேம்ல 3லிருந்து 4 விசில் வைக்க போறோம். ஸோ அப்படிங்கும்போது 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே எல்லாமே ரெடி ஆயிடும். நல்லா ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். நம்ம ஆயில் ஊத்தாமயே இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்தோடையும் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். ஈவன் பாசுமதி ரைஸோட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னு நீங்க உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலும் இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையுமே ரன் பண்ணிட்டுருக்கோம். அதுலயுமே பார்த்தீங்கன்னா 8000 ரெசிபீஸ் இருக்கு. 19 இயர்ஸா ரன் பண்ணிட்டுருக்கோம்.